உலக உயர்கல்வி நிறுவனங்களின் தர வரிசையில் அண்ணா பல்கலைக்கழகம் 383வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. உலகளாவிய உயர்கல்வி நிறுவனங்களில் பல்வேறு தர ஆய்வுகளை செய்து அதன் கீழ் வேர்ல்டு கியூஎஸ் ரேங்கிங் தரவரிசை பட்டியல் வெளியிட்டு வருகிறது. இதில் உலக அளவில் தலைசிறந்த 1500 உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை ஆண்டுதோறும் வெளியிடப்படுகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டு வெளியான தரவரிசையில் அண்ணா பல்கலைக்கழகம் 427வது இடத்திலிருந்து 383வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2022ஆம் ஆண்டு 800வது இடத்திலிருந்த அண்ணா பல்கலைக்கழகம் 2 ஆண்டுகளில் நல்ல வளர்ச்சி கண்டுள்ளது. அதன்படி 383வது இடத்தை எட்டி பிடித்துள்ளது. இதனிடையே வரும் கல்வி ஆண்டில் 100 வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்கவும் அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பேசிய அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் ஆர் வேல்ராஜ், மனித வளர்ச்சிக்கான ஆய்வுகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதிகப்படியாக நடத்தப்படுவதால் QSல் நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். 383 வந்திருக்கிறோம், 383. இது கடந்த 3 வருடங்களாக 850லேருந்து 550, தென் 423, நவ் இட் இஸ் 383. இது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. இதுக்கு முக்கிய காரணம் அதில் உள்ள QS ரேங்கிங்கில் என்னென்ன பராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு அந்த டாக்குமெண்டேஷன்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணோம் ரீசெண்ட் இயர்ஸில். சொசைட்டி ரெலவெண்ட்டாக ஒரு சமுதாயத்துக்கு தேவைப்படுற ரிசர்ச் சென்டர்ஸு நம்ம பழைய விஷனரிஸ் வைஸ் சான்சலர்ஸ் 1980, 90ஸ்லேயே சென்டர்ஸ் நிறைய ஆரம்பித்தாங்க. எந்த IITஸ்லாம் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே தான் இந்த மாதிரி ரிசர்ச் சென்டர்ஸ்லாம் ஆரம்பித்தாங்க. இந்தியாவிலேயே அண்ணா பல்கலைக்கழகம் அந்த இடத்துல முதல் இடத்துல இருக்குது.